தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்னையிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்தும் நாகர்கோவிலிருந்தும் பட்டுக்கோட்டையிலிருந்தும் ராமேஸ்வரத்திலிருந்தும் இந்த பரப்பல் பேரணி தமிழக மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த பரப்பல் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ராமேஸ்வரத்தில் தொடங்கி தங்கச்சிமடம், பாம்பன், உச்சப்புலி, ராமநாதபுரம், இறுதியாக பரமக்குடி, நாளை சிவகங்கை மாவட்டம், மறுநாள் புதுக்கோட்டை மாவட்டம், அதை முடித்துவிட்டு பெரம்பலூரில் தமிழகத்தின் ஆளுமையிலாக இருக்கக்கூடிய தலைவர்களான திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களும், தமிழக வாழ் உரிமை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சி வேல்முருகன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வன்னியரசு அவர்களும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை என வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். முற்றதிகார தமிழ்நாடு ஏன் இப்பொழுது தேவை என அனைவரும் நினைக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு உரிமையிலும் ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கின்றது. அது ஜிஎஸ்டி வரியாக இருந்தாலும், சுங்கச்சாவடி கொள்ளையாக இருந்தாலும், புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும், இயற்கை வளங்களை சூறையாடுவதாக இருந்தாலும், தமிழ்நாட்டின் மீது ஒரு வன்மத்தோடு இந்த ஒன்றிய அரசு பல்வகை தாக்குதலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசிற்கு ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட குறைவாகத்தான் இருக்கின்றது என்பதை சொல்லும் அளவுக்கு இந்த இருக்கின்றது. ஜிஎஸ்டி வரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 லட்சம் கோடிய நாடு முழுவதும் கொள்ளையடிச்சு இந்த புறா எங்க கொண்டு வச்சிருக்காங்க? எந்த மாநிலத்திற்கும் உரிய பங்கீடு கொடுப்பதில்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு எங்க ஆட்சி செலுத்தலையோ அங்க பூரா ஒத்த பைசா கொடுக்கறதில்ல. அதற்கு மாறாக பிஜேபி எங்கெங்க ஆளுதோ அங்க பூரா காசை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது எந்த வகையிலும் நியாயமில்லை என்ற அடிப்படையில் இந்த பரப்புரையை தொடங்கியிருக்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி கொள்ளை. தமிழ்நாடு முழுவதும் 76, 86 சுங்கச்சாவடியில் வைத்து ஒரு வழிப்பறி பண்ற மாதிரி இந்த ஒன்றிய அரசு நம்ம மக்கள்கிட்ட இருந்து பல ஆயிரம் கோடியை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காசு பூரா எங்க போகுது? இன்றைக்கு சுங்கச்சாவடியில வசூல் பண்ற பணம் பூரா நம்ம பாக்கெட்ல இருந்து நேரடியா புடுங்குறாங்க. அது பைக்கில் போனாலும் சரி, அல்லது கார்ல போனாலும் சரி, வேன்ல போனாலும் சரி, அல்லது சரக்கு வாகனங்கள்ல போது பாருங்க, பால், அத்தியாவசிய பொருளான பால், காய்கறி, அரிசி, இது போன்ற விலையேற்றத்துக்கு காரணம் இந்த சுங்கச்சாவடி. இன்னும் வருஷ வருஷம் முதல் போட்ட மாதிரி 10% ஏற்றிட்டே போறாங்க. பால், பெட்ரோல், அரிசி, அத்தியாவசிய பொருள்லாம்
இன்னைக்கு ஏறுதுன்னா என்ன காரணம்? பல வகையில் நம்ம மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது. இந்தியாவில் எங்கேயும் வந்துகிட்டு இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதில் முதன்மையா இலக்கு வச்சு கொள்ளையடிக்கிற இடம் தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுவதும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு தொடர்ந்து அனுமதி கொடுத்துட்டே இருக்கு இந்த ஒன்றிய அரசு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா 20 கிணறு தோன்றதுக்கு ONGC நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்கு. எந்த அடிப்படையில் கொடுத்திருக்கு? அதிலிருந்து எடுக்க போற பல லட்சம் கோடிக்கணக்கான கனிம வளங்களை அப்புறம் எங்க கொண்டு போறீங்க? மத்திய அரசுக்கு அந்த நிதியை அப்புறம் திருப்பிட போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கடல்ல ராமேஸ்வரத்துல இருந்து கன்னியாகுமரி வரை சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர்ல கடலுக்கு அடியில் இருக்கிற மீத்தேன், பெட்ரோல், ஹைட்ரோ கார்பன் போன்ற அனைத்து இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. எப்பா எங்க தமிழ்நாட்டில் எங்க நாட்டில் யாருக்கு அனுமதி கொடுக்குற? தமிழ்நாடு அரசு ஒன்று இருக்கு, முதல்வர் ஒருத்தர் இருக்காரு, 234 எம்எல்ஏ இருக்காங்க, தமிழக மக்களால் ஓட்டு போட்ட மக்கள் எம்எல்ஏ இருக்காங்க, MP இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் கேட்க மாட்டியா நீ? இஷ்டத்துக்கு அங்க இருந்து வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க வந்து நீங்க இயற்கை கொள்ளையடிச்சு இந்த தமிழ்நாட்டை சுருவாடாக்குறதுக்கு எங்களை போன்ற இயக்கவாதிகளை பார்த்துக்கிட்டு பல்லடிச்சுக்கிட்டு இருக்கணும் பார்ப்பீங்களா? இது வந்து தோண்டு பார்ப்போம். தோண்டிட்டு எவனும் உயிரோட போக முடியாது. ஏதாவது வயலண்டா பேசுறோம்னா வழக்கு வேணா போட்டுக்கங்க காவல்துறை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ இயற்கை வளங்களை கடல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு வயிற்று பிழப்புக்காக கடல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற எங்க மீனவர்களை வந்து அப்புறப்படுத்துற. எப்படிலாம் அப்புறப்படுத்துற? மீனவர்களை கடல் தாண்டி வந்துட்டு போனோம்னு சொல்லி சிறையில் பிடிச்சி போடுற, எல்லை தாண்டி வந்துட்டு சொல்லி பிடிச்சி கொண்டு போய் அவதாரம் போடுற பல கோடி. அன்றாடம் சோத்துக்கே வழி இல்லாத மீனவனை பிடிச்சி கொண்டு போய் கோடிக்கணக்கில் வந்துகிட்டு வரி போட்டுக்கிட்டு இருக்க. கரையில் உள்ள மீனவர்களையும் அப்புறப்படுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. மொத்தத்தில் இந்திய பெருங்கடல்ல மீனவர்கள் அப்புறப்படுத்தணும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து இது போன்று தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இலங்கை அரசு. இது எந்த தைரியத்தில் பண்றான்னா, ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசு, RSS அரசு நீ என்னன்னாலும் பண்ணு, நாங்கள் எதுவும் கண்டுக்கிற மாட்டோம். மொத்தத்தில் மீனவர்களை அப்புறப்படுத்து. அதன் மூலமா வேதாந்தா நிறுவனம் அங்க இருக்கிற இயற்கை வளங்களை அப்புறம் கொள்ளையடிக்கணுங்கிற அந்த திட்டம் தான் அது. அப்படித்தான்ப்பா நினைக்க வேண்டிய இருக்கு. அதுதான் உண்மை. இதெல்லாம் உங்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை என்ற நோக்கத்தில் தான் இந்த பரப்புரையை செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை திட்டம். 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அனைத்து நிலையிலும் பொதுத் தேர்வை அமல்படுத்தி மாணவர்களை கல்வி கற்க விடாமல் அப்புறப்படுத்தி படிக்க விடாம என்னென்ன இடையூறு பண்ணணுமோ இந்த நீட் போன்ற பொது தேர்வுகளை வச்சு அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை மறைமுகமா அமல்படுத்துது இந்த மத்திய அரசு. ஆமாங்க, மனு தர்மத்தில் சொல்லுது, சூத்திரன் கல்வி கற்கக்கூடாது, அவன் படிச்சா நாக்கு அறு, கல்வியை கேட்டானா காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்து. அதைத்தாப்ப நீங்க மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் கொடுக்கிற வரிப்பணத்தை கொண்டு போய் மொத்தத்தில் வச்சுக்கிட்டு எங்க கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை குர்றான்னு முதல்வர் கேட்டா 2000 சில்லற கோடியை வச்சுக்கிட்டு பம்பு பண்றான், வீம்பு பேசுறான். அதற்கு ஒரு வழக்கை போட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கை போட்டு நிலுவையில் இருக்கு.
இப்படி பல வகையிலே